அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு ரெக்யூப்மெண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8326 வேகன்சிக்கு மேலே வந்து எஸ்எஸ்சியில் விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துருப்போம். நேத்தோ முந்தா நேத்தோ தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். எஸ்எஸ்சி சிஜிஎல்ல 17,000க்கு மேலே காலி பணியிடங்கள் இருக்கிறதாவும் நம்ம ஒரு அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னென்ன, ஏஜ் லிமிட் என்னென்ன, சிலபஸ் எக்ஸாமோட பேட்டர்ன் என்னென்ன, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அது பார்க்காதவங்க பார்த்துப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு மெட்ரிகுலேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கும் பட்சத்துல நீங்க வந்து இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளா இருப்பீங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. பேசிக் பே பாத்தீங்க அப்படின்னா பே லெவல் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா, ஃபர்ஸ்ட் லெவல் 1 தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து டிஎன்பிசில குரூப் 4 அப்படி எழுதணும் இல்லைங்களா, 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா எழுதல அந்த லெவல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தான் இது. வேலை ப்ரெஷர் அவ்வளவோ இருக்காது. ரொம்ப வந்து எம்டிஎஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸ்ல என்னென்ன வேலைகள் இருக்குமோ, இப்போ என்ன சொல்றது, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும், சம்திங் ஏதோ ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து சிக்னேச்சர் பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷரே இல்லாத வேலை. இந்த வேலை ஜாலியா இருக்கும். இந்த வேலை ரொம்ப ஈஸியாகவும் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். மெயினா பாத்தீங்கன்னா இந்த தேர்வு வந்து தமிழ் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இது பெட்டரா இருக்கும். ஏன்னா இதுல மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கோரிங் போர்ஷனா இருக்க போறது. மேக்ஸ் ரீசனிங் இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு 40 கொஸ்டின் நீங்க 12 கொஸ்டின்ஸ் நீங்க சரியா அட்டன் பண்ணிட்டாலே போதுமானதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாம மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. உங்களுக்கு ஸ்கோரிங் போர்ஷனா எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ரீசனிங் அண்ட் ஜிகேஜிஎஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது பாத்தீங்கன்னா ரீசனிங் சொல்றேன் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜிகேஜிஎஸ் தான் இருக்கும். அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த வேகன்சியவே 8326 வேகன்சியவே ரெண்டா ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹவல்தார் போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவல்தார் அப்படிங்கிறது யூனிஃபார்ம்டு சர்வீஸ். ஹவல்தார் அப்படிங்கிறது யூனிஃபார்ம்டு சர்வீஸ். ஒரு கான்ஸ்டபிள் என்ன மாதிரியான வேலைகள் பார்ப்போங்களோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஹவல்தார் அப்படிங்கிறது. ஹவல்தாருக்கு 3439 வேகன்சி. எம்டிஎஸ் போஸ்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4887 போஸ்டிங் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த தேர்வு வந்து தமிழ் எழுதலாம். ஸோ இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எக்ஸாம்ஸ் டேட் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 27 இருந்து ஜூலை 31 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ விண்டோ கரெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாத அளவுக்கு கரெக்டா அப்லோட் பண்ணிடுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சில சிஜிஎல் நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க, அந்த ஓடிஆரை வச்சே நீங்க வந்து இதுக்கும் அப்ளை பண்ணிடலாம். குரூஷியல் டேட் அதாவது சர்டிபிகேட் வாங்குற டேட்டுமே பாத்தீங்கன்னா இந்த 31/7. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஓபிசி சர்டிபிகேட்டோ அல்லது எஸ்சி/எஸ்டி சர்டிபிகேட்டோ இல்ல பிடபிள்யூடி சர்டிபிகேட்டோ அது எல்லாமே இந்த குரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருக்கணும். அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரே ஒரு எக்ஸாம் தாங்க. டயர் 1 தான் இருக்க போது. இப்போ சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் மாதிரி டயர் 1 டயர் 2 டைப்பிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் தான். ஒரே எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 4 நோட் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் ரீசனிங் முடிச்சதுக்கு அப்புறமா உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஜிகேஜிஎஸ் இருக்கும். இங்கிலீஷ் ஜிகேஜிஎஸ் 25 கொஸ்டின்ஸ், மொத்தம் 50 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். 150க்கு எவ்வளவு? 150க்கு 130, அதாவது 130 பிளஸ். லாஸ்ட் இயரா பாத்தீங்கன்னா 130 பிளஸ் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஃபாஸ்டா அது போயிடும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஸ்கெடியூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர்ல இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா சிஜிஎல் பாத்தீங்கன்னா முடிஞ்சு டயர் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா எம்டிஎஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோ. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்றது, எவ்வளவு போஸ்டிங் அப்படின்னா எம்டிஎஸ் போஸ்டிங் பாத்தீங்கன்னா 4887 வேகன்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹவல்தார் அதாவது சிபிஐசி அதாவது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சிபிஎன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ நார்கோட்டிக்ஸ் அப்படின்ற இந்த 2 போஸ்டிங் கீழே தான் இந்த ஹவல்தார் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ இதுல எத்தனை பாத்தீங்க அப்படின்னா 3439 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த வேகன்சி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா அனெக்சர்ல கொடுத்துருக்காங்க. அதையுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஹவல்தாரோட வேகன்சி என்னென்ன கேட்டகரியில எந்தெந்த ஜோன்ல எப்படி எப்படி இருக்கும், இந்த எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணோம்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வேலை வாங்கிட்டு போயிடலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ எஸ்சி/எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1/8/2024 அப்போ உங்களுக்கு வந்து 2 கேட்டகரியா இருக்குங்க. இந்த எம்டிஎஸ் ஹவல்தார் போஸ்டிங் பாத்தீங்கன்னா
2 ஏஜ் குரூப்பா இருக்கும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இன்பிட்வீன் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு எம்டிஎஸ்க்கான போஸ்டிங் இருக்கும். 18ல இருந்து 27க்கு போஸ்டிங் இருக்கும். மேக்சிமம் போஸ்டிங் எதுக்கு அலாட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 25 வரைக்கும் தான். இன்கேஸ் நீங்க வந்து ஓபிசியாவோ எஸ்சிஎஸ்டியாவோ இருந்தீங்கன்னா பிளஸ் எஸ்சிஎஸ்டி இருந்தா பிளஸ் 5 இயர்ஸ், ஓபிசியா இருந்தா பிளஸ் 3 இயர்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இந்த டேட் டு இந்த டேட்குள்ள இருக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எஸ்சிஎஸ்டியா இருந்தீங்கன்னா 2/8/1992 கிளியரா. சோ இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்க பிறந்து 1/8/2006க்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த 2 போஸ்டிங், அதாவது பாத்தீங்கன்னா 18ல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கிற இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற போஸ்டிங்க்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. அந்த மாதிரிதான் இப்போ வந்து இங்க 7 இருக்குங்களா, இங்க 2, அப்போ 3 இயர்ஸ் அப்படிங்கும் போது 94 இருக்குங்களா, 1994 8/2 2/8/1996க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 1/8/2006க்கு முன்னாடி பிறந்திருந்தீங்க ஓபிசியா இருக்கும் பட்சத்துல இந்த போஸ்டிங்க்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரிதான் எல்லாத்துக்குமே. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்க ஓபிசி எம்பிசி வந்து மேலா இருந்தீங்கன்னா, அதுவே உமன் கேண்டிடேட்டா இருந்து நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கான போத் மேல் அண்ட் ஃபீமேல், உமன் அண்ட் மென்னுக்கான ஃபீஸ் வந்து கிடையாது. 100 ரூபா பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை ப்ராப்பரா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க, பெட்டரா இருக்கும். எக்ஸாம் சென்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இந்த 4-5 இடங்கள்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நியர்பையா இருக்கிற எந்த ஜோன், எந்த பிளேஸ் இருக்குமோ, எக்ஸாம் சென்டர் இருக்குமோ அதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரே எக்ஸாம் தான். அது முடிச்சதுக்கு அப்புறமா ஹவல்தார் போஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து பிசிக்கல் இருக்கும். ஹவல்தார் போஸ்டிங்க்கு பிஇடி அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னா எவ்வளவு ஹைட் வெயிட் இருக்கணும், செஸ்ட் எவ்வளவு இருக்கணும்பாங்க. பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்னா வாக் பண்றது, அப்புறம் பாத்தீங்கன்னா ரன்னிங், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதோட டீடைல்ஸுமே நான் சொல்றேன். அது சென்னை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர், அந்த மாதிரியான மேஜரான சிட்டிகள்ல பிசிக்கல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிசிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எம்டிஎஸ் போஸ்டிங்கான கட் ஆஃப், ஓவரால் கட் ஆஃப் விடுவாங்க. இது எல்லாமே இப்போ நோட்டிபிகேஷன் விட்டதுல இருந்து ஒரு 8 to 9 monthsல இந்த கம்ப்ளீட் ரெக்யூப்மெண்ட்டை முடிச்சிருக்கோம்ல. உங்களுக்கு அக்டோபர் நவம்பர்ல எக்ஸாம் நடக்குதுலாம், மிஞ்சி போனா உங்களுக்கு வந்து ஜனவரி பிப்ரவரியில பிசிக்கல் இருக்கும். மார்ச் ஏப்ரல் மேக்குள்ள உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஓகேங்களா. அடுத்து 2025 5வது மாசத்துக்குள்ள, டென்டேட்டிவா 5வது மாசத்துக்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சிடும். எங்க போஸ்டிங், எப்போ போஸ்டிங், எல்லாமே டீடைல்ஸுமே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஒரு கையில ஒரு வேலையோட நீங்க இருக்கலாம். ஆனா கண்டினியூஸா படிக்கணும். நான் சார் நான் டிஎன்பிசி படிச்சிருக்கேன், எனக்கு இது யூஸ் ஆகுமா சார்னா ஜிகேஜிஎஸ் யூஸ் ஆகும். இங்கிலீஷ் நீங்க வந்து இப்போ குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருக்கிற இங்கிலீஷை இன்னும் கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லெவல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது இல்லாம ஒரு அக்டோபர் அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் கிட்டத்தட்ட ஒரு 100 நாளுக்கு மேல இருக்கும். அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு அக்டோபர் நவம்பர்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் நவம்பர் அப்படின்னு சொல்லும் போது அக்டோபர் லாஸ்ட்ல ஆரம்பிச்சு நவம்பர் ஃபர்ஸ்ட்ல முடிப்பாங்க. அப்போ அக்டோபர்ல ஒரு 15 நாள், அப்புறம் பாத்தீங்கன்னா ஜூலைல ஒரு 30, அப்புறம் ஆகஸ்ட்ல ஒரு 30, அப்புறம் செப்டம்பர்ல ஒரு 30, கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களுக்கு மேல இருக்கு. இந்த 100 நாட்களை நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா நீத்து சிங் புக்னு ஒரு புக் இருக்கு, வால்யூம் 1, அதுதான் பேசிக்ஸ் கிராமருக்கு இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ எல்லாமே நான் அடுத்தடுத்து நான் போடுறேன், அதையுமே பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்ஸ் வந்து 13 ரீஜனல் லாங்குவேஜ்லயும் நம்ம எழுதலாம். அதுவும் எக்ஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்லயும் எழுதலாம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயும் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா. ஸோ இதுதாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஓகேங்களா. ஒரே எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு 45 நிமிஷம், இது ஒரு 45 நிமிஷம், கிட்டத்தட்ட 90 நிமிஷம் நடக்கும். அதாவது 1.5 மணி நேரம் இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். மொதல் 45 நிமிஷம் பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, அப்புறம் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இது ரெண்டுக்குமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின், ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 3 மார்க்கு. அப்போ இதுல ஒரு 60 மார்க்கு, இதுல ஒரு 60 மார்க்கு, இதுல நோ நெகட்டிவ் மார்க்குங்க.
இதுல வந்து நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் வேணா நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். நியூமரிக்கல் மேக்ஸுக்கும் ரீசனிங்கும் நோ நெகட்டிவ் மார்க்கு. அதனால நீங்க வந்து இதுல வந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டாலே நீங்க எலிஜிபிலிட்டி தான். இப்ப டிஎன்பிஎஸ்சில தமிழ் எலிஜிபிலிட்டி எப்படி வைக்கிறோம் அந்த மாதிரி இது ஒரு எலிஜிபிலிட்டியா வச்சுட்டாங்க. ஸ்கோர் பார்ட்டா எது எடுப்பாங்கன்னா இந்த செஷன் 2ல இருக்க ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகேஷன். ஓகேங்களா? இதுல ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 3 மார்க்கு 75 மார்க்கு. அதே மாதிரி இங்க ஒரு 25 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு 75 மார்க்ஸ். டோட்டலா 75 + 75 150 மார்க் தான் உங்களுக்கு கட் ஆஃப் விடுவாங்க. லாஸ்ட் இயரா பாத்தீங்கன்னா நீங்க அன்ரிசர்வ்டா இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் சென்னை ஜோன்ல உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா 131 சம்திங் அந்த ரேஞ்ச்ல இருந்திருக்கு. நீங்க ஒரு 130+ கொஸ்டின்ஸ் அதாவது ஆன்சர் போட்டீங்கன்னா போதும். 130 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நீங்க ஒரு எவ்வளவு போடணும் அப்படின்னா ஒரு 40ல இருந்து ஓகேங்களா. ஸோ இதுல ஒரு 25 40+ நீங்க போட்டாலே போதும். 40ல இருந்து 43+ கொஸ்டின்ஸ் வந்து 50க்கு நீங்க போட்டாலே உங்களுக்கு இருக்கும். லாஸ்டா நடந்த எம்டிஎஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் வேகன்சியை விட இந்த டைம் கொஞ்சம் வேகன்சி அதிகம் தான், அதனால அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் இப்படிதான் இருக்க போகுது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க லூசன் ஜிகே புக்கோ இல்ல அரிஹன் புக்கோ அப்படி இல்லைனாலும் என்சிஆர்டியோட 10th ல இருந்து 6 to 12th வரைக்கும் இருக்கிற 10th வரைக்கும் படிச்சுட்டாலே போதுமானதான். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அது எல்லாமே நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். அஸ் யூஷுவல் எஸ்எஸ்சியோட ஜிகே ஜிஎஸ்க்கான போர்ஷன் தான் இருக்க போகுது. இதை பார்த்துங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் பாருங்க. ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 1 வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சர் தான். ஓகேங்களா? ஸோ கேண்டிடேட் குவாலிஃபை இந்த செக்ஷன் 1ல ஓகேங்களா. செக்ஷன் 1ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து குவாலிஃபை ஆனா போதும். உங்களோட மார்க் எல்லாமே பாத்தீங்கன்னா எது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி செக்ஷன் 2வா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கிற செக்ஷன் 2வா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 2ல இருந்து தான் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஹவல்தார் போஸ்டிங் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறமா மெடிக்கல் டிவி இருக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா எம்டிஎஸ்க்கான போஸ்டிங்கும் சேர்த்து கட் ஆஃப் விட்டு உங்களுக்கு வந்து ஓவராலா மெடிக்கல் அண்ட் டிவி சேர்த்து ஒட்டுக்க இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. யாராலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் பாத்தீங்கன்னா 1600 மீட்டரை 15 நிமிஷத்துல போகணும். அதாவது ஒரு ஆணா இருந்தாங்க அப்படின்னா 1600 மீட்டரை 15 நிமிஷத்துலயும், ஃபீமேல் 1 கிலோமீட்டரை 20 நிமிஷத்துலயும் நம்ம வந்து நடந்து போகணும். ஓகே, ரன்னிங்கும் கிடையாது, வாக் பண்ணணும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஈஸியா கடந்து போயிடலாம், ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டும் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்டும் பாத்தீங்க அப்படின்னா மேலா இருந்தா 157.5 சென்டிமீட்டர்ஸ் இருந்துட்டாலே போதும். செஸ்ட் பாத்தீங்கன்னா 71 சென்டிமீட்டர்ஸ் வந்து இருந்துட்டாலே போதுமானது. ஃபீமேல் பாத்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் இருந்துட்டாலே போதும். அதுக்கு இவங்களுக்கு வந்து ஃபீமேலுக்கு வந்து ஒன்லி அண்ட் வெயிட் தான் 48 kgsக்கு மேல இருந்துட்டாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அது எஃபிசியன்சி டெஸ்ட். இது ரெண்டுலையும் குவாலிஃபை ஆயிட்டாலே போதுமானது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, மெயினா இந்த எக்ஸாம்ஸ் வந்து தமிழ் எழுதலாங்க. ஒண்ணு தமிழ் எழுதலாம், இதுல கம்ப்ளீட்டா மேக்ஸ் நீங்க எழுதாமையே ரீசனிங்க வச்சே போட்டு போயிடலாம். எலிஜிபிலிட்டி அதாவது அந்த குவாலிஃபை நேச்சர் பேப்பரை கிளியர் பண்ணிடலாம். இங்கிலீஷ் அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஜிகே ஜிஎஸ் தான் இருக்க போது. நீங்க தமிழ்நாட்டிலேயே வேலையை வாங்கிக்கலாம். எப்படி சார்? தமிழ்நாட்டோட கட் ஆஃப் பாத்துங்க. போஸ்ட் ஆஃப் எம்டிஎஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளவு? லாஸ்டா பாத்தீங்கன்னா 131. எஸ்டிக்கு எவ்வளவு? ஓபிசிக்கு எவ்வளவு பாருங்க? 133. ஓகேங்களா? லாஸ்டா வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் மார்க் இதுதான். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு புதுச்சேரியில இதுதான் இந்த கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ கட் ஆஃப் லாஸ்ட் இயர் நடந்த கட் ஆஃப். அப்போ நீங்க ஒரு 50க்கு நீங்க ஒரு 40 + 42 போட்டாலே போதுமானதா இருக்கும். அது வந்து கொஸ்டின்ஸ் பேப்பரை பொறுத்து. நான் 40ன்னு சொல்றேன். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா 45 போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிஜிஎல் எழுதுனவங்களும் அடுத்து அப்படியே எம்டிஎஸ் எழுதுவாங்க. ஏன்னா சிஜிஎல் டயர் 2 இருக்க போகுது, மெயின்ஸ் இருக்க போகுது. அப்போ அது எழுதி ப்ராசஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால இந்த எக்ஸாம்ஸ் எழுதி கட் ஆஃப் ஏற்றி வச்சிருவாங்க. ஆனா உள்ளவும் போக மாட்டாங்க நம்ம ஆளுங்க. எம்டிஎஸ் எழுதிட்டு அங்க பேக்லாக்காவே இருக்கும். அப்புறமா மறுபடியும் சிஜிஎல் எழுதி கிளியர் பண்ணிவிடுவாங்க. இதுதான் காண்டாண்டு காலமா நடந்துகிட்டே இருக்கு எஸ்எஸ்சி பொறுத்த மட்டும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஹவல்தாருக்கான போஸ்டிங்கான கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. லாஸ்டா சென்னையில பாத்தீங்க அப்படின்னா சென்னைக்கான கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு
எம்டிஎஸ் போஸ்டிங்கை விட ஹவல்தாருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா இது வந்து யூனிஃபார்ம்டு சர்வீஸ், இதுக்கு பிசிக்கல் இருக்கும். சில பேருக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாமல் இருப்பாங்க, அதனால இதோட கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப பெரிய டிவிஷனுக்கு 1 மார்க் 2 மார்க் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ SC/STக்கு 131 இருந்தது, இங்கே 128 இருக்கு. ஒரு 3 மார்க் கம்மியாக இருக்கு. 3 மார்க் மீன்ஸ் ஒரு கொஷின்ஸ் கம்மி. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவல்தாரோட இப்போ 2024 நோட்டிஃபிகேஷன்ல ஹவல்தார் போஸ்டிங்க்கு என்னென்ன எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சென்னைக்கு பாருங்க, இதுதான் சென்னையில் இருக்குது. நீங்க வேற ஜோனுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம், வேற ஜோனுக்கும் நீங்க வேலைக்கும் போகலாம். சென்னையில மட்டும்தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேலை பார்க்கணுங்கிறது கிடையாது, வேற எங்கேயும் பார்த்துக்கலாம். அதையுமே பார்த்துக்கோங்க. அன்ரிசர்வ்டுக்கு எவ்வளவு? 56, SC/STக்கு 15, STக்கு 16, OBCக்கு 35, டோட்டலா பாத்தீங்கன்னா 135 போஸ்டிங் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் 14 போஸ்டிங் இருக்கு. ஸோ இது சென்னை ஜோன் தான். அது எல்லாமே வேற ஜோனுக்கும் நீங்க அப்ளை பண்ணி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைங்களா? ஸோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல நீங்க அடுத்தடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் சென்னை கொடுத்துருப்பீங்க, அடுத்து பக்கத்துல இருக்கிற ஹைதராபாத் கொடுத்துருக்கலாம், அதுக்கப்புறமா பெங்களூரு, இதெல்லாம் நியர்பை இருக்குல்ல நமக்கு. அப்போ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இதுக்கான கோட் இருக்கும். இதை நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து அப்போ இதோட கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயே போயிடுவீங்க. அப்படி இல்லைன்னா அடுத்ததான் நீங்க கொடுத்துருக்கிற போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல அதுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. அங்க போக விருப்பம் இருந்தா போகலாம், இல்லைன்னா பேசாம விட்டுட்டு வேற எதுக்காக படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சண்முகம் IAS அகாடமியில கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி 3 பிரான்ச்சஸ்லயும் SSC ரயில்வேக்கான நியூ பேட்சஸ் வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ண பேட்சஸ் வந்து ஜூலை 3ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கம்மிங் ஜூலை 3ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. யாரெல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா, ஏன்னா CGL இருக்க போது, அடுத்து பாத்தீங்கன்னா MTS இருக்க போது, அதுக்கப்புறமா ரயில்வேல MTS அதாவது NTPC வரப்போகுது, குரூப் D வரப்போகுது. ஸோ இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து SSC பிளஸ் ரயில்வே பேட்சஸ் வந்து ஜூலை 3ல இருந்து நம்ம சண்முகம் IAS அகாடமியில ஸ்டார்ட் ஆக போகுது. 10 to 1 பேட்சஸ். ஓகேங்களா? காலைல 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் 10 to 1 பேட்சஸ் வந்து இருக்க போகுது. ஸோ யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ கீழே தெரியிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூகுள்ல போயிட்டு நீங்க வந்து சண்முகம் IAS அகாடமின்னு போட்டாலே உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கிடைச்சிரும். அதுக்கும் நீங்க கால் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்ல. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன்லயும் இருக்கும், ஆஃப்லைன்ல வேணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த MTS பத்தி வேற ஏதேனும் தகவல்கள், சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல தெரிவிங்க, நானுமே அதுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. யாரெல்லாம் தமிழ்ல வந்து எழுதணும், ஒரு எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ணி போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம் மக்களே.